அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. எல்லாருக்குமே முக்கியமான டெக் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. குயிக்காக ஒன்றா பார்த்துடலாம். டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, டோன்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் டேட்ஸ் வந்து ரிவீலாக இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போக்கோ கிரேசி ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ், எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் என்ன எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 933ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகள் தமிழ். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் டேட் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. இதுவும் அமேசானை டேக் ஆன் பண்ணுற வகையில் வந்து செப்டம்பர் 23 ஆரம்பித்து செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து இந்த சேல் இருக்குது. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு சேல் தான் வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு சேலுக்கு நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ஐசிஐசிஐ பேங்க் கார்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் கார்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 2 கார்டு யூசர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் 10% ஆஃபர் இருக்குது நிறைய ப்ராடக்ட்ஸில். ஸோ இந்த 2 கார்டு வந்து மஸ்ட். அப்போ தான் ஆஃபர்ஸை பெஸ்ட்டாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதே நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா செப்டம்பர் 22 உங்களுக்கு சேல் டேட். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் செப்டம்பர் 23 ஆரம்பிக்குது. அதோட ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து ஆஃபர்ஸ் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. டெய்லி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு இவங்க ரிவீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து போக்கோவுடைய கிரேசி ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போக்கோ F4 தான் இதில் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா போக்கோ F4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 870 கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளே, கேமரா எல்லாமே நல்லா இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதில் வந்து 6000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 21,999 ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லான்ச் ப்ரைஸ் வந்து 27,999 பண்ணியிருந்தாங்க. ஸோ 21,999 அப்படிங்கும்போது தாராளமாக இதை வாங்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். இதை தவிர்த்து மற்ற போக்கோ ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருந்த போக்கோ M5லேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. இது 4G டிவைஸ் தான். இவங்க மீடியாடெக் ஹீலியோ G99 ஒரு நல்ல சிப் செட்டில் கொண்டு வந்திருந்தாங்க. இது லான்ச் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 12,499 இருந்தது. இப்போ நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1,500 rupees டிஸ்கவுண்ட் போக இது 10,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்த போக்கோ X4 Pro இது ஸ்னாப் ட்ராகன் 695ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான். லான்ச் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 18,999 இருந்தது. கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இது 13,999க்கு நீங்கள் பேஸ் வேரியன்ட் வாங்க முடியும். அதே போக்கோ M4 Pro இது மீடியாடெக் டைமென்சிட்டி 810ல லான்ச் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ். இதுலேயும் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது லான்ச் பண்ணும்போது வந்து உங்களுக்கு 14,999க்கு இருந்தது. இப்போ நீங்கள் பேங்க் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 11,499க்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 810க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி போக்கோவில் நல்ல ஆஃபர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் தான் பெஸ்ட் டைமாக இருக்கும். டோன்ட் அப்டேட் அப்படின்னு டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட் அப்டேட்னால நிறைய யூசர்ஸ் வந்து கேமரா ஒர்க் ஆகலை, பக்ஸ் வந்துருச்சு, ஆப் அனிமேஷன் ஆகலை, மதர் போர்ட் போயிடுச்சுன்னு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பிராண்ட் அந்த பிராண்டுன்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஒரு 2-3 மாதத்துக்கு எந்த அப்டேட்டுமே பண்ணாதீங்க. 2-3 மாதம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்டேட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, மதர் போர்ட் போகாது, உங்களுக்கு கேமரா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2-3 மாதத்துக்கு பண்ணாதீங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் நிறைய சேல் வருது. ஏதாவது ஒரு அப்டேட் அனுப்புகிறாங்க, ஏதாவது ஒரு பக் வந்துடுது. ஸோ உங்களால் புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ செலவு பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து தயவு செஞ்சு ஒரு 2-3 மாதத்துக்கு எந்த அப்டேட்டுமே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 10 Pro யூசர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கேமரா ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து நிறைய பேர் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதுலேயே வந்து அப்டேட்டில் கேமரா போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனலாக இப்போ ரெட்மி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ரெட்மியுடைய நீங்கள் சர்வீஸ் சென்டர் இந்தியா முழுக்க 2000 சர்வீஸ் சென்டர் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரெட்மி வந்து ரெட்மி இந்தியா சப்போர்ட் பேஜ் வந்து ட்விட்டர் ஹேண்டலில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ரெட்மி Note 10 Pro யூஸ் பண்ணி கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னா நியர்பை சர்வீஸ் சென்டர் போயிட்டு சர்வீஸ் பண்ணிக்கோங்க. வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த சேலெல்லாம் முடிகிற வரைக்கும் எந்த அப்டேட்டுமே பண்ணாதீங்க. புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்க கையில் காசு இல்லை அப்படின்னா எந்த அப்டேட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். மறுபடியும் இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் இந்த வாட்டி
வாட்டி வந்து நெருப்பு பிடிச்சி 8 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியுது. இது நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் செகுந்தராபாத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமில் கிட்டத்தட்ட 50 வெஹிக்கல் இருந்திருக்கு. இவங்க வந்து ஓவர் சார்ஜ் பண்ணாங்களா இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சா அப்படின்னு தெரியல. பட் இந்த வெஹிக்கல் வெடிச்சு தான் வந்து அங்கே நெருப்பு பிடிச்சிருக்கு. மேலே வந்து கமர்ஷியல், அதாவது ஹோட்டல், வீடு இருந்ததுனால அங்கே இருக்கிறவங்களால வெளியே வர முடியாததுனால வந்து 8 பேர்கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கலில் பேட்ரி செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் இதை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆக்சிடென்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. மோட்டோரோலா H30 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று மோட்டோரோலா H30 ஃபியூஷன், இன்னொன்று மோட்டோரோலா H30 அல்ட்ரா. ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் தான், பட் ஆஃபர்ஸும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா H30 ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ளஸ் 50 மெகா பிக்சல் OS கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சரோட 39,999க்கும், அதே வந்து மோட்டோரோலா H30 அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 ப்ளஸ் Gen 1 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே 200 மெகா பிக்சல் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் 200 மெகா பிக்சலில் லான்ச் ஆயிருக்கு. கூடவே 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரான்னு 59,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு ICICI பேங்க் கார்டு, அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், அதாவது ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் இருக்கிறதுனால இந்த 2 கார்டு யூசர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 3,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோலா H30 ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,999க்கும், அதே வந்து மோட்டோரோலா H30 அல்ட்ரா வந்து 50,999க்கும் நீங்கள் வாங்க முடியும் ஆஃபர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா. iQOO Z6 Lite இந்தியாவில் சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த டேக்லைன் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் டைம் iQOO அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வித் சார்ஜர், வித்தவுட் சார்ஜர் அப்படின்னு 2 ப்ரைஸஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜர் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 13,999. அதே நீங்கள் சார்ஜரோட வேணும் அப்படிங்கும்போது இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 14,398 வருது சார்ஜரோட வாங்குறீங்க அப்படின்னா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சேல் செப்டம்பர் 14th அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 2,000 ருபீஸ் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபர் டைமில் நீங்கள் சார்ஜரோட வாங்கும்போது இது இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும். சார்ஜர் இல்லாமல் வாங்குறீங்கன்னா இதை 11,999க்கு சீப்பஸ்ட் 5Gயாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ அமேசானில் செப்டம்பர் 14th அன்றைக்கி ஆஃபர்ஸ் இருக்குது. iPhone 14 சீரீஸ் லான்ச் ஆகிடுச்சு. லான்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது AnTuTu பெஞ்ச் மார்க் ரிவீலாக இருக்குது. இங்கே iPhone 14 Pro and Pro Max அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே iPhone 13 Pro and 13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஸோ A15 பயோனிக் சிப்பை விட A16 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேடோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது AnTuTu ஸ்கோர்ஸை பார்க்கும்போது. அடுத்ததாக எனக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். 200 மெகா பிக்சலில் லான்ச் ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஹூ இஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜோஹான். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.